அக்டோபர் மாதம் மகாராஷ்டிரா தேர்தலை எதிர்கொள்ள இருக்கும் நிலையில பிரச்சார பணிகளை முன்னரே முடுக்கிவிடும் விதமா வேட்பாளர் தேர்வுல களமிறங்கி இருக்குது காங்கிரஸ் கட்சி. நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்கு. 17 இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் 13 இடங்கள்ல வென்றதன் மூலமா அந்த மாநிலத்துல அதிகப்படியான தொகுதிகளை வென்ற கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கு. 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல ஒரு தொகுதியில மட்டுமே வென்றிருந்த காங்கிரஸ் இந்த தேர்தல்ல 12 தொகுதிகள் அதிகமா வென்றது மகாராஷ்டிராவில் காங்கிரஸோட வளர்ச்சியை காட்டுது. மக்களவை தேர்தல் முடிந்த 4 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் தொடர்ந்து வருவதால மீண்டும் மக்களின் அமோக வரவேற்பை பெற்று அதிகப்படியான இடங்களை வெல்ல திட்டங்கள் தீட்டி வருது காங்கிரஸ். இதற்காக மகாராஷ்டிரா மாநில தேர்தல் பொறுப்பாளராக ரமேஷ் சென்னிதலா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே மகாராஷ்டிராவில் இருக்கிற சவால்களை சரி செய்ய கேரளாவில் இருந்து ரமேஷ் சென்னிதலா சென்றது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் மகாராஷ்டிராவில் காங்கிரசுடன் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறதுனால தொகுதி பங்கீட்டுல இன்னும் எந்த முடிவும் எட்டாம இருக்கு. ஆனாலும் தங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற தொகுதிகள்ல தேர்தல் பணிகளை தொடங்குமாறு கட்சி நிர்வாகிகளிடம் தலைமை உத்தரவிட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி வேட்பாளர் தேர்வு வரைக்கும் மாநில தலைமையை முடிவெடுக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. வருகிற ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்று ராஜீவ்காந்தி பிறந்த நாள் அன்று தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்குது காங்கிரஸ். இதுல மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிய வந்திருக்கு. தேர்தலுக்கான உத்திகளை கலந்து ஆலோசிக்க தொடர்ந்து கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளுடன் மீட்டிங் நடந்து அதுல சில முக்கியமான முடிவுகளும் எட்டப்பட்டதா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு. தொகுதி தேர்வு தொடங்கி வேட்பாளர் தேர்வு வரைக்கும் உள்ளூர் தலைவர்களை கலந்து ஆலோசித்த பிறகே முடிவு எட்டப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமா பூத் லெவல்ல இருந்து கட்சியை வலுப்படுத்த முடியும்னு நம்புது தலைமை. கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலில் 125 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 44 தொகுதிகளில் வென்றது. மகாராஷ்டிராவோட மற்ற பகுதிகளை காட்டிலும் மும்பை மற்றும் மேற்கு மகாராஷ்டிரால தான் பின்னடைவை சந்திச்சிருந்துச்சு காங்கிரஸ். இதனால வரவிருக்கும் தேர்தல இந்த பகுதிகளுக்கு கூடுதல் கவனம் வழங்கப்படலான்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரம் வேட்பாளர் தேர்விலையும் கூடுதல் கவனம் செலுத்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. மக்களவை தேர்தல தேர்தல் பணிகளை செய்யாதவர்கள், கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள் ஆகியோரை புறக்கணிக்க கட்சி முடிவு செய்திருக்கு. சமீபத்துல மகாராஷ்டிரால நடந்து முடிஞ்ச மேலவைக்கான தேர்தலையும் 6 முதல் 7 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாற்றி வாக்களித்திருந்தது சர்ச்சையை உண்டு பண்ணியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனால இந்த முறை கட்சிக்கு உண்மையா இருப்பவர்கள், உழைத்தவர்கள், புதுமுகங்களுக்கும் வாய்ப்பளிக்க முடிவு செய்திருக்கு காங்கிரஸ்.